ஸோ ஹாய் கைஸ். நம்ம வந்து இந்த வீடியோவில் கல்யாண் ஜுவல்லர்ஸ் நம்மளோட டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ நம்ம ப்ரீவியஸாக நம்ம சேனலில் வந்து லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். இங்கே பார்த்தா தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து இங்கே வந்து ஒரு சூப்பர்பான ஒரு லெவல் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இங்கே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நான் வந்து இந்த ஒரு லெவலை தாண்டி க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சது அப்படின்னா நம்ம வந்து என்ட்ரி ஆகலாம். ஸோ டார்கெட் வந்து இந்த ப்ரைஸ் அப்படின்ட்டு நம்ம எக்ஸல் ஷீட்டில் கூட ஆட் பண்ணியிருந்தோம். டார்கெட் ப்ரைஸ் வச்சுட்டு ரிஸ்க் ஜோன் வச்சுட்டு. ஸோ இன்னைக்கு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. ஸோ அதே பேட்டர்னை வந்து நான் ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு டெமோ காமிக்கிறதுக்காக. ஸோ நான் எதை பேஸ் பண்ணி இந்த லெவல் கொடுத்துருந்தேன் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நமக்கு வந்து ஒரு கேண்டில் வச்சு, ஸோ இந்த இடத்துல நல்ல ஒரு வால்யூமும் கேண்டலும் வச்சு ப்ரைஸ் வந்து ஒரு சூப்பர்பான அப் மூவ்ல வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஸோ எங்கே சொல்கிறேன்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து செம்மையான ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, இந்த லெவல், ஸோ இந்த ஒரு ஜோனே நமக்கு வந்து ஒரு கன்சாலிடேட் ஆன ஜோனு. கன்சாலிடேட் ஆகி நல்ல ஒரு ரிவர்சல் ப்ரைஸ் ட்ராப் ஆகி அகைன் நல்ல ஒரு புல் பேக் ஆன ஜோன். அதாவது மூவிங் ஆவரேஜில் இங்கே வந்து ரியாக்ட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு தெளிவாக தெரியாது. ஸோ இந்த இடத்துல இருக்கும். ஸோ மூவிங் ஆவரேஜில் சூப்பர்பான ஒரு ரியாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ நான் ஏன் இங்கே வைக்காம இந்த இடத்துல நம்ம ஏன் லெவல் வச்சோம் அப்படின்னா, சப்போர்ட் லெவல். ஸோ இந்த இடத்துல ஒரு 2-3 கேண்டில் வந்து நமக்கு வந்து கன்சாலிடேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம லெவல்ஸ் வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். உடனே என்ட்ரி ஆக வேணாம், கன்ஃபர்மேஷன் ஆகட்டும் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல நமக்கு ப்ரைஸ் வந்து அகைன் ரீட்ரேஸ் ஆச்சு. ஸோ நல்ல ஒரு ரீட்ரேஸ் ஆச்சு. நம்ம வந்து இந்த கேண்டில் வர வரை வெயிட் பண்ணோம். ஸோ இந்த கேண்டில் வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் டே வந்து இந்த கேண்டிலோட ஹையை கிராஸ் பண்ணி எப்போ ட்ரேட் ஆகுதோ நம்ம வந்து அப்போது ஈவினிங் 3 PM போல் என்ட்ரி ஆக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நமக்கு இங்கே பார்த்தாலே தெரியும். ஸோ அடுத்த ஒரு 2 நாள்லேயே நமக்கு வந்து இந்த கேண்டிலை தாண்டி நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து என்ட்ரி எடுத்துட்டோம். இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு என்ட்ரி, ஒரு சூப்பர்பான நமக்கு வந்து ஒரு என்ட்ரி 558. ஸோ 558 நமக்கு என்ட்ரி. ஸோ நம்மளோட டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா 634 நம்ம வந்து வச்சுருந்தோம். ஸோ நம்ம வந்து என்ட்ரி எடுத்துட்டு, ஸோ நான் ப்ரைஸ் வந்து எங்கே 634 அப்படின்ற லெவலுக்கு போகும், இதை வந்து ஒரு ரிஸ்க் லெவல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரிஸ்க் ஜோன் பக்கத்தில் வந்துச்சு. ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் வந்துச்சு. நமக்கு அந்த கேண்டில் நம்மளோட என்ட்ரிக்கு அப்புறம் சின்னதாக நம்மளோட ரிஸ்க் லெவல் நோக்கி வந்துச்சு. பட் அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தா தெரியும் நம்ம கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஸோ அடுத்து 3 to 4 டேஸில் நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் நம்மளோட டார்கெட் வந்து இன்னைக்கு, ஸோ இன்னைக்கு எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட டார்கெட்டையும் தாண்டி நமக்கு வந்து ஒரு சூப்பர்பான ஒரு ப்ராஃபிட் கொடுத்து நம்மளோட டார்கெட்டை வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ஹோல்டர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, பார்ஷியலாக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு உங்களோட ரிஸ்க் லெவலை மேலே கொண்டு வந்துடணும். ஸோ 583க்கு நம்மளோட ரிஸ்க் லெவலை மூவ் பண்ணிட்டு நம்ம வந்து பார்ஷியலாக ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு, ஸோ இப்போ 10 ஷேர்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா 5 வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிடணும். அப்படி இல்லை, இப்போ நீங்கள் பை பண்ணி உங்களுக்கு 600 rupees ப்ராஃபிட் அப்படின்னா, அந்த 600 rupees பொறுத்து உள்ள நம்பர் ஆஃப் குவான்டிட்டி ஷேர்ஸை வந்து நீங்கள் செல் பண்ணிவிட்டு மீதி உள்ள குவான்டிட்டியை வந்து தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஏன்னா அதோட ஸோ நல்ல ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ஸ்டாக்கு நம்ம வந்து மேலே போகும்னு சொல்லியிருந்தோம். எக்ஸ்பெக்டட் ப்ரைஸும் ரீச் ஆயிடுச்சு. டார்கெட் செம்ம ஒரு ஹிட்டு. ஸோ நம்ம இன்னும் அப்கமிங் டேஸில் ஹோல்டு பண்ணலாம் ஒரு ரிஸ்க் வச்சு. அப்கமிங் மூவை வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக ஸோ நம்ம வந்து
ஸ்டாப் லாஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வந்து பார்ஷியலாக ஹோல்டு பண்ணலாம், கொஞ்சம் குவான்டிட்டியை மட்டும். ஸோ வச்சிருக்கிறவங்க ஹோல்டு பண்ணுங்க, பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ நம்ம வச்சிருக்கோம், நமக்கு ப்ராஃபிட்ல இருக்குது, இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி அப்படின்னா நம்மளோட எக்ஸல் ஷீட். ஸோ நம்ம இங்கே எக்ஸல் ஷீட்டை பொறுத்து தான் எல்லாமே. ஸோ நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் நல்ல ஒரு சூப்பரான ஒரு மூணே சொல்லலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இதே மாதிரி சூப்பரான குவாலிட்டியான கண்டென்ட்ஸ், ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் லேர்ன் பண்ணணும்னு நினச்சா நம்மளை ஃபாலோ பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், ஒரு ஷார்ட் வீடியோ. ஸோ நம்ம இதை மாதிரி ஒரு ஸ்டாக்கும் தனியாக ரிவ்யூ பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பார்ப்போம் எப்படி அமையுது அப்படின்றத பொறுத்து. ஓகே, சரி கைஸ், பை.